years back again the same auditorium la Sadhuroda event ku nama meet pannirundom. I'm first thing I want to say is எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்றதுக்கு. And the first thing I want to thank is our director Mr. Agustin Prabhu and the producer. அவங்க ரெண்டு பேரோட மனசு வச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா இட்ஸ் என்ன சொல்றது, லைக் இப்போ எல்லாங்கெல்லாம் we are a new team and ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஆல் கிராண்டியர். நீங்கள் டீசரில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஓஷன் ஷாட்ஸ், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு they didn't lose on quality. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஷோ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம அவரை நிறைய கேரக்டர் ரோல்ஸில் பார்த்துருவோம், நிறைய விரும்பி அவரோட நடிப்பை ரசிச்சிருப்போம். ஸோ இப்போ அஜித் விக்னேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகரம் எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோன்னே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஒரு படம்னு ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது, நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல விதமாக எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோடனே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருனா பண்ணுறா, யாருனா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட முதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் முதல் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களா அந்த லீட் அப்படின்றது கிடையாது. இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேற ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவா இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பத்திலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பா இன்னும் செமையா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நம்புறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி. அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தான், ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு வாரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா
அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமைதுன்னும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல் அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தியன்னா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்போயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்து எங்களை வந்துட்டு எங்களோட ஒர்க்கெலாம் ப்ராப்பராக ஜென்யூனாக வாங்கின ப்ரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல் அப்படின்ற சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு கிடையாது, ஒரு படமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு எழுதும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் இன்னும் நிறைய வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவர் இதே மாதிரி இன்னும் நிறைய படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்னா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட் வந்து உட்கார்ற ரோலை ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்களோட ஒர்க்கை ஜென்யூனாக பண்ணி அடுத்தடுத்த ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சீனியர் ஒரு செட்டு முன்னாடி எனக்கு சீனியர். எங்கே போனாலும் சினிமாவை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது நானும் அவருமா தான் இருப்போம் காலேஜில். அதை தாண்டி அவரை பின்னாடியே ஓடி 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 என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இதுவா, அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதுவா, சாமி இது பண்ணுறா அது பண்ணுறா. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு டான்ஸராக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்ணுறப்போ ஓகே அண்ணனை பார்த்து கொஞ்சம் நமக்கும் ஆக்டிங்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழியிலே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் இது வந்து ட்ரை பண்ணுற அது வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறப்போ போய் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளஸ்டு டு ஹாவ் அ சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா, நீ கரெக்டாக இருப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையனை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பினோடனே சரி வந்துரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துரு அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் எதுவுமே ஆக்டிங் ஆடிஷன் எதுவுமே வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்துடுற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். போனேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணுறப்போ சூப்பராக செம்மையாக பண்ணுற, சூப்பராக பண்ணுற, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் உன்னை க்ரூம் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எனக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஷூட் ஸ்பாட்டை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லாகவே கடல் அது சம்மந்தமாக இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்போ நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே தான் இருந்தது. இதில் இருக்க மெக்லடான் அது கூட மேக்ஸிமம் அதை கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி போய் தான் பயங்கரமான கமோஷன்லாம் நடந்து என்னால் தான் படம் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகும்னு நம்பிட்டு இருக்கேன். யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது என்னால் டக்குன்னு வரமாட்டேது. என்னோட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சினிமா ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நந்திவர்மன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். பட் அதில் ஸ்டேஜில் ஏறினதில்லை. மகரம்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹோப் இது மாதிரி நிறைய ஸ்டேஜுக்கு வருவேன்னு நம்புகிறேன்.
எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர், முக்கியமாக ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அமல் டாமி, அவரும் என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் என்ன சொன்ன மாதிரி அந்த தெருவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கப்போ நானும் பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னொரு ஷார்ட் ஃபிலிமில் எனக்காக டிஓபிலாம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எடிட்டர் கார்த்தியண்ணா, அவர் வெறும் எடிட்டர் மட்டும்லாம் இல்லை, எல்லா ஷூட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தார். ஆனால் நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னா, கார்த்தி, நீங்கள் எடிட்டரா ஏதாவது காட்டுங்க அப்படின்னா, அதெல்லாம் காட்ட முடியாது, நீ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் பார்க்கணும், எதாக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், அப்போ தான் அண்ணனோட வேலை தெரியும் அப்படின்னாரு. செம்மையாக தெரியுதுண்ணா. தேங்க்யூ ஸோ மச். செட்டில் எல்லாரோடையுமே செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்டு என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாத்துக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வெல் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாவ் அ குட் டைம். தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சிரமம் எடுத்து இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, மிக்க நன்றி. இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்டிங். அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக சகோதரர் அகஸ்டின் பிரபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறோம். ஆக்டிங் டீம் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், அகஸ்டின் பிரபு டைரக்டர் அவர் யூனோ நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறேன். நர்வஸாக இருக்கு. ஓகே, ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், லைக் அ பிரதர். அவருடைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் சேர்ந்து ஆக்டிங், தென் நிறைய ஸ்டன் கோரியோ பண்ணியிருக்கேன். தென் அசோக் அவனுடைய ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்க்கு ஸ்டன் கோரியோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக தெரியும், லைக் அ பிரதர். இதில் சதுரில் கூட ஸ்டன் கோரியோ, அதில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்டிங்க்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்பி கொடுத்ததுக்கு டைரக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மூவியோடைய ஷூட்டெல்லாம். பெரும்பாலும் இது கடலில் ஷூட் பண்ணலாம், அதை சார்ந்த படமானால ஃபுல்லாக கடல்ல இருந்துச்சு. ஒரு சில சேலஞ்சஸான ஷாட்லாம் இருந்துச்சு, லைக் கடலுக்குள்ளே நீந்த வேண்டியது இருக்கும். நம்ம மற்ற இடத்துல ஷூட் எடுக்கிறதா நமக்கு தெரியும், எல்லாமே பார்க்க முடியும் என்ன இருக்குது அப்படிங்கிறது, சேலஞ்சஸ், அந்த சவால்களை பார்க்க முடியும். பட் கடல்னு சொல்லும்போது நீங்கள் சுற்றி பார்க்கும்போது மேலே ஆகாயம், சுற்றி பார்க்கும்போது தண்ணி. ஸோ ஒரு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு, ஏன்னா கடலுடைய ஆழத்துலலாம் நீந்த வேண்டியது இருந்துச்சு. சேஃப்டி கார்ட்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக போச்சு. அதுக்கு இறைவனுக்கு ரொம்ப முதலாவது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஃபோர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டீசரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆக்டர்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லீட் ரோல் பண்ண அஜித் ப்ரோ ஆகட்டும், சாமி ப்ரோ ஆகட்டும், அமர் ஆகட்டும், அசோக் ஆகட்டும், ஃபீமேல் லீட் ஆகட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டர்ஸ் அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த மூவி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் போய் சேருதுன்னா அது உங்களால் தான். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். எல்லா இதில் மெஜாரிட்டி பீப்புள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவம். ஒரு ரொம்ப லோவான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஏதோ சாதிக்கணும், பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு கனவோட ஆசையோட வந்திருக்கிறவங்க. ஸோ அவங்க கனவுக்கு ஆசைக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர்களாக நீங்கள் இருந்து இதை ப்ரொமோட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய அவருடைய அருள் வேணும். ஸோ இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்ட்ரடக்ஷன் அண்ட் அஜித் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் அசோக் சொன்ன மாதிரி, ரொம்ப உண்மையான விஷயம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவோம். ஸோ டெஃபினெட்லி ஒரு மேஜர் பங்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ், உங்கள் டைம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் ஆல்சோ. அண்ட் சத்தூர் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் இங்கே போச்சு, ஒரு ஈவெண்ட் ஒன்று போச்சு. அண்ட் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா,
குடும்பஸ்தன்ல இவர் குரு சார் கூட ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரீசென்ட்லி ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்துல ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சத்தூர் வாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இந்த படத்துல ஒரு சாலிடான ரோல் தேங்க்ஸ் டு அகஸ்டின் ப்ரோ எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க, இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அசோகா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், அஜித் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சத்தூரோட ஷூட்டில். அண்ட் அசோக் ஆல்ரெடி சொல்லிட்டார், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு பேசவே வராதுண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டாரு. ஸோ அசோக் கூட எனக்கு தெரிஞ்சு 25 மைட் பி அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். அவர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு when I see him in a feature film எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிர்மல் இஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன், MMA சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஹீஸ் அ சாம்பியன், நேஷனல் சாம்பியன், வெரி ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். அண்ட் எந்த கோரியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஃபைட் கோரியோகிராஃபியாக இருந்தாலும் அவரை கூப்பிடுவோம். அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல் தட். Then Ishita, we became very close at the time of the shoot of Satur. And in the project la irukumbodhu we were all excited. It's nice to have her on set. Oru bayangara positive, bubbly kind of energy. Then of course the cinematographer Amal, very nice person. Romba casual ellathiyum handle பண்ணுவாரு. எந்த சிச்சுவேஷன்ல எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாம ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணாரு. ஆதர்ஷ், another chill guy. நிறைய டிஸ்கஷன், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைம்ல வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது I will look forward to just talk to him, interact with him. நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் பத்தி தெரிஞ்சுக்கலாம், சவுண்ட் மிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. தென் கார்த்திக் ப்ரோ, நீங்க பார்த்திருப்பீங்க, அதிகமா பேச மாட்டாரு, பட் யூனோ அவருக்கும் ஒரு ஜாலி சைடு இருக்கு. he also has a very fun side. Then we have Ram Manikandan bro, thank you so much for trusting us. தொடர்ந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. Thank you so much. And yeah, without a producer இதெல்லாமே நடந்திருக்காது. So thank you so much. And of course நம்ம அகஸ்டின் ப்ரோ, அவர் கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 years of travel. ஒரு டிவி ஷோவில் ஸ்டார்ட் பண்ணி தென் சத்தூர் ஹேப்பன்ட், சத்தூரோட பைலட் வெர்ஷன் நடந்துச்சு, தென் சத்தூரோட ஃபீச்சர் வெர்ஷன் நடந்துச்சு, நவ் அகெயின் மகரம். ஐ அப்சல்யூட்லி லவ் யூ ப்ரோ. நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுக்குறீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் லவ். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அகெயின் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து, பிகாஸ் லாட் ஆஃப் பட்டிங் ஆர்டிஸ்ட், பட்டிங் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அண்ட் first of all, thank you to the universe. Every artist I think is waiting for an opportunity like this இல்லைங்களா. எஸ், நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு தி யூனிவர்ஸ். அண்ட் எஸ், டெஃபினெட்லி டு மை ஃபேமிலி, மை மதர், மை ஒய்ஃப், மை பிரதர், மை லிட்டில் சன். இப்போ தான் அவனுக்கு 5 வயசு ஆச்சு. ஸோ இவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஐ எம் ட்ரூலி தேங்க்ஃபுல் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஜேர்னி கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, பட் அட் த சேம் டைம் இன்ஸ்பைட் ஆஃப் சேலஞ்சஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் மீ. அதனால ரொம்ப சந்தோஷம். க்ரௌட்ல 2-3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதித்யா, அதுக்கப்புறம் ஆனி இஸ் ஆல்சோ ஹியர், ஜே ஜாக்சன் பிரதர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபைட் சீன். அது அகஸ்டின் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, அவங்களும் வந்துட்டு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. செந்தில் ப்ரோ பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே நான் அகஸ்டின் சொல்லுவேன், நீங்க எல்லாத்தையும் போட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி தட் பர்சன் இஸ் செந்தில் ப்ரோ, பெர்ஃபெக்டான அடிஷன் டு த டீம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவருக்கு லோடு கம்மியா இருக்கும், அகஸ்டினுக்கு லோடு கம்மியா இருக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்க தான் கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க இதை பத்தி பேசினா மக்கள் வில் டெஃபினெட்லி ஃபாலோ சூட். பிகாஸ் நீங்க தான் அந்த ஒப்பீனியன் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஈவன் ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது அதுக்கு ஒப்பீனியன் லீடர்ஸ் வேணும், அதை பத்தி பேசணும். ஸோ பீப்புள் ஷுட் நோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Vi's character, and I'm an archaeologist in this film. So, but I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean, they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu,
one thing I want to share is in the 80% of the film, I was without makeup and I was always behind him. That little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me and I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride. And we have made this with a lot of love and passion, and we need your support to make this a success. And lots of love, and have a lovely evening, guys. Thank you so much. ஸோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நம்ம சதூர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தோம். இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். லாஸ்ட் நம்ம சதூர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா? ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், நிறைய சப்போர்ட் கிடைச்சிது. அது எதனாலனா உங்களால தான். உங்களுடைய சப்போர்ட்னால தான் அவ்வளோ ரீச் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நிறையா கரெக்ஷன்ஸ், நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. எப்படின்னா நல்ல நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஃபீட்பேக்கும் விட எப்படி சொல்லணும், நல்ல ஃபீட்பேக் தான். சின்ன கரெக்ஷன் இது பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணலாம்னு சொல்லி பண்ணோம். அகைன் எங்களுக்கு ஒரு ஃபீல், இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன குவாலிட்டியாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் சதூரில் பண்ணி இருக்கோம். இதுக்கு இடையில எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஜஸ்ட் இது மாதிரினா கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணோம். இதில் இடையில எங்களுக்கு டைம் இருக்கும்போது ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் மகரம். மகரம் இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாங்கள் ஃபேக்ட்ரியில், என்னுடைய இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார், ப்ரோ இதுக்கு டைம் ஆகுது, இந்த டைமுக்குள்ள நம்ம ஒரு ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுற பிளான் பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அது மகரம் திரைப்படம் பழக்குழுவினராக photo please.